யோசிச்சு பாருங்கள், என்றைக்காவது போட்ட போஸ்ட்டை அழிச்சிருந்துருப்போம், இல்லைன்னா மீட்டிங்ஸில் இருக்கிறவனு தெரியாமல் இருந்துட்டு போயிருந்தோம் அப்படின்னு கப் சிப்புன்னு அமைதியாக உட்காந்துருப்போம். ஏன்? நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கிடையாது. அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. திஸ் இஸ் கால்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். கேட்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்குல்ல? அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி பேசுவோம். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. நம்ம பிரெயினில் இது ஒரு ஏன்ஷியன்ட் சர்வைவல் டூலாக அப்பையிலேருந்தே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சைக்காலஜியில் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னன்னா, எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது. ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நிற்கிற மாதிரி நமக்கே தோன்றுறது. ஸோ இதில் இருந்து தான் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. பட் உண்மை என்னன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவனோட லைஃப்பை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. அப்படியே ஒருத்தவங்களோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நாளைக்கு நம்மளோட பில்ஸை அவங்க வந்து பே பண்ண போகிறதில்ல, நம்ம லைஃப்பை அவங்க வாழ போகிறதில்ல. ஏன், நம்ம சாகனா கூட நமக்கு பதில் அவங்க வந்து சாக போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இன்னொரு சைலண்ட் கில்லராக ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து விட்டுருவான். வேற யாரு? நான் தான். யாரு அப்படின்னா ஓவர் திங்கிங். ஒரே இடத்துல பல மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு ஒரே விஷயத்த மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.